துயரச் சம்பவ வழக்கை விசாரிக்கும் சிபிஐ குழுவினர் சம்பவம் நடந்த பகுதியான வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு நபர் ஆணையம் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் தலைமையில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முகேஷ்குமார், துணை காவல் கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அடங்கிய 6 பேர் கொண்ட சிபிஐ குழுவினர் கடந்த 16ஆம் தேதி விசாரணையை தொடங்கினர். இந்நிலையில் விசாரணையை துரிதப்படுத்தும் வகையில் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் இருந்து மேலும் 6 அதிகாரிகள் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் வழக்கை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகளின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகளிடம் சாட்சியங்கள் பெறுவதற்காக சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பிய நிலையில் 4 பேர் விசாரணைக்கு ஆஜராகினர். சம்பவத்தின் போது நடந்த உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து இவர்கள் அறிந்திருந்தால் சாட்சியங்கள் பெறும் நோக்கத்திற்காக சம்மன் அனுப்பப்பட்டு 4 பேரிடமும் விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து சிபிஐ குழுவினர் 12 பேரும் சம்பவ பகுதியான வேலுச்சாமிபுரத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர்.